வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நீர்மோர், பானகம் மற்றும் வடைப்பருப்பு எப்படி பண்ணலான்னு தான். இது ஸ்ரீராம நவமிக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, கல்லுப்பு, கருவேப்பிலை இதை நல்லா இடிக்கல்லில் இடிச்சிக்கிறோம். இந்த வடைப்பருப்பு அப்படிங்கிறது என்னென்னா சிறுபருப்பு ஊற வச்சு இந்த டிஷ்ஷுக்கு பேர் வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றா நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்னு. இப்போ இதை நம்ம இடித்து ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு 100 கிராம்ஸ் வரும். ஸோ ஒரு கப்புன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா வெல்லத்தை நல்லா துருவின வெல்லம் அதை எடுத்துக்கிறேன். அதுலேயே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடியும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது பானகம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சிட்டு இப்போ இது ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ பானகம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப விசேஷம் ஸ்ரீராம நவமிக்கு சாமிக்கு படைச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மத்து வச்சு நான் கடைஞ்சிக்கிறேன். கடைஞ்சிட்டு இதில் நம்ம இடித்து வச்சோம் இல்லையா அந்த கல்லுப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் வீட்டில் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஸ்ரீராம நவமின்றதுனால இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வடைப்பருப்புன்னு சொல்கிறேன். இந்த சிறுபருப்புக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதோடு துருவின மாங்காய், துருவின கேரட்டு, துருவின தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த இடித்து வச்சு இதில் சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இது இந்த வெயிலுக்கு இந்த நீர்மோரும் பானகமும் குடித்தாலும் ரொம்ப நல்லது. அதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணிங்கன்னா. இப்போ தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து இந்த பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். நார்மலாக கோஸ்மல்லின்னு சொல்லுவோம். இது நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால இது நம்ம வடைப்பருப்புன்னு சொல்கிறோம். நீங்களும் வீட்டில் நாளைக்கு சாமிக்கு படைச்சி இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸ்ரீராம நவமிக்கு. இனிய ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.